ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மந்தோட சேவிங்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 2025 புது சேவிங்ஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டிசம்பர் மந்தோட 21 நாள் சேலஞ்ச் வந்து நம்ம பண்ணியிருப்போம். அதில் வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து எடுத்து நம்ம வந்து ஆர்டியில் வந்து போடுறதா சொல்லியிருந்தோம். அதுவும் வந்து இந்த டைமில் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம டே 1ல் வந்து 5 ருபீஸ் வந்து ஃபஸ்ட்டு சேர்த்தோம் இல்லைங்களா, அப்படியே வந்து 5ல் மல்டிபிள் ஆச்சு. ஸோ அதை விட கொஞ்சம் அதிகமாக போகலாம் அப்படின்ற கான்செப்ட்னால நம்ம 7 ரூபாய் வந்து எடுத்துருக்கோம். டே 1 நியூ இயர் அன்னைக்கு நீங்கள் வந்து 7 ரூபாய் வந்து எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் டே 2ல் 14 ருபீஸ், டே 3ல் 21 ருபீஸ், டே 4ல் 28, டே 5ல் 35, டே 6ல் வந்து 42, டே 7ல் 49. அதே கான்செப்ட் தான் வந்து நம்ம வந்து 15, 16, 17, 18, 19, 20, 21 வரைக்கும் அதே கான்செப்டை தான் வந்து நம்ம வந்து கேரி ஓவர் பண்ணுறோம். அதுக்கப்புறமா டே 8லேருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா 56, டே 9ல் 63, டே 10ல் 70, டே 11ல் 77, டே 12ல் 84, டே 13ல் 91, டே 14ல் 98. ஸோ அதே தான் டே 22ல் 56, டே 23ல் 63. ஆனால் வந்து ஒரு சேஞ்சஸ் மட்டும் இருக்குது. 28 டேஸ்க்கு தான் வந்து 7ஆல் மல்டிப்ளை பண்ண முடியும், சரிங்களா. அதுக்கப்புறமா வந்து மல்டிப்ளை வந்து நம்மளுக்கு 31 டேஸ் வந்து ஜனவரியில் இருக்கிறதுனால இந்த 3 நாள் வந்து எக்ஸஸாக இருக்கும். அதனால் நான் இங்கே என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா டே 29 99 ருபீஸ் வந்து 1 ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணி போட்டிருக்கேன். அதை வந்து கம்மி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் டே 30லையும் 100 ருபீஸ், டே 31ல் 100 ருபீஸ் அப்படியே ரவுண்ட் ஆஃப் பண்ணி வந்து போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து சேமிக்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வீக்கில் வந்து 196 ருபீஸு, அதே தான் தேர்ட் வீக்லேயும் 196 ருபீஸ் கிடைக்கும். அதுக்கப்புறமா செகண்ட் வீக்லேயும் ஃபோர்த் வீக்லேயும் நம்மளுக்கு வந்து வேரியேஷன் இருக்குது. செகண்ட் வீக்கில் வந்து ஆட் பண்ணிங்கன்னா 539 ருபீஸு, அதுக்கப்புறமா ஃபோர்த்து வீக்கில் வந்து 838 ருபீஸ் கிடைக்கும், சரிங்களா. அதே மாதிரி இது எல்லாத்தையுமே வந்து நான் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணியிருக்கேன். ரவுண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு 1800 ரூபாய் வந்து நம்ம கையில் ஜனவரியில் வந்து சேமிப்பு இருக்கும். டே சேலஞ்சில் என் கூட சேர்ந்து நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருங்க. நம்ம கம்மியாக பண்ண வேணாம், ஏன்னா ஃபெப்ரவரியில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அது வேறு மாதிரி சேலஞ்ச் வந்து எடுக்கலாம். அப்புறம் வந்து வீக்லி சேலஞ்சும் பர் வீக்குக்கு வந்து 100 ருபீஸ் வந்து சொல்லியிருந்தேன். அதில் வந்து 400 ரூபாய் வந்து கிடைக்கும். லாஸ்ட் மந்த்தே வந்து நம்ம பண்ணணும்னு வந்து சொல்லியிருப்பேன். நம்ம மிடில் ஸ்டார்ட் பண்ணதால் சரி 2 வீக் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு இந்த சேலஞ்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஜனவரியில் 400 வந்து எக்ஸ்ட்ராவாக சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்மளுக்கு 2200 வந்து ஜனவரி மந்தோட எண்டிங்கில் வந்து கையில் இருக்கணும், சரிங்களா. ஒரு நாளும் வந்து நீங்கள் எடுத்து வைக்க ஆரம்பிங்க. நான் வந்து வீடியோஸ் வந்து கண்டினியூவாக கொடுக்குறப்ப நான் வந்து 0 சேலஞ்சில் இவ்வளோ ருபீஸ் வந்து எடுத்து வைக்கணுன்றது வந்து சொல்கிறேன். உங்களால் முடியல அப்படின்னா நீங்கள் வாரத்தில் வந்து எவ்வளோ வருது, இந்த 200 ரூபாய் வருது இல்லைங்களா ஃபஸ்ட்டு வீக்கில், அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 7 நாள் முடிஞ்ச பிறகு என்கிட்ட 200 ரூபாய் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். அந்த 100 ரூபாயும் சேர்த்து நம்ம 300 ரூபாய் வந்து எடுத்து வைக்கணும். ஸோ இந்த வீக்லி சேவிங்ஸில் 100 ரூபாவும் டெய்லி சேவிங்ஸில் 200 ரூபாவும் எடுத்து வச்சிங்கன்னா 300 ரூபாய் வந்து எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லை எனக்கு வேணாம், நான் வந்து வீக்லி சேலஞ்ச் போகல, நான் ஃபஸ்ட்டு இதை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னா 1800 ரூபாய் வந்து நீங்கள் முடிங்க. நானும் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 டேஸ் முடிஞ்ச உடனே நான் வந்து அப்டேட் கொடுக்குறேன், சரிங்களா. என் கையில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத. இதான் வந்து ஜனவரியோட சேவிங் பிளானு. நீங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், என்னை பார்த்து மோட்டிவேட் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பாய்.